அந்த இடத்துக்கு வருஷம் வந்துட்டு போகிறதுங்கிற ஒரு 3-4 சந்தர்ப்பங்கள் சொன்னேன். அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வந்துட்டு போகிறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி விழுப்புரத்தில் படித்தாலும் அங்கே இருக்கிற பாதுகைக்கு வெள்ளி எல்லாம் பண்ணி எல்லாம் கொடுத்துருக்கேன். வெள்ளி பாதுகை பெரியவா பிறந்த ஊரில் வெள்ளி பாதுகை பண்ணி சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். நல்லா வளர்ந்துட்டு வருது. இந்த இடமும் நல்லா வளர்ந்துட்டு வருது. கட்டடங்களும் சரி, லைட்டு வசதிகளும் சரி. இல்லை அந்த காலத்தில் சென்னையில் படித்து பர்ணசாலையில் படித்து இங்கே அதே மாதிரி இங்கே தரையெல்லாம் வந்து மண் தரையில் சாணி போட்டு மெழுகி அதை பத்திரமா வச்சு பளபளன்னு வச்சு இங்கே திருப்தியாக நடந்த இடம் தான். அதுவும் திருப்தியாக இருக்குது, இதுவும் திருப்தியாக இருக்குது. ஒரு சாலத்தில் இதில் சர்மா வாத்தியார், நம்பிகரப்பாடிகள், அண்ணா சாமவேதம், ஒரு அண்ணான்னு பேர் இருக்கு. ஒரே அண்ணா சாமவேதம். அதுக்கப்புறமா நாராயண கனபாட்டியர், செங்காலிபுரம் நாராயண கனபாட்டியர். அவர் ரிக்வேதம் சொல்லி கொடுத்துருந்தார். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா செந்தில்வாத்தியாருடைய மாமனார் மேல். அப்புறம் சம்ஸ்கிருத பாடங்கள், நகரா சாஸ்திரிகள், அந்த மாதிரி இருக்கிற சம்ஸ்கிருத பாடங்கள் அதுவும் நடந்து மாதுவாத்தியார். அதுக்கப்புறம் இப்போ நிறைய வாத்தியாரெலாம் வந்து நிறைய பெரிய குருகுலமாக நல்ல வசதிகளோட நல்ல சௌகரியங்களோட நல்லா வளர்ந்துருக்கு. கட்டடமும் வளர்றது, சௌகரியங்களும் வளர்றது, வாத்தியார்களுடைய எண்ணிக்கை நிறைய வளர்ந்து சௌகரியமாக இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு தொடர்ந்து வந்து போயிருந்து பிரம்மபுரீஸ்வரர் அவள் பெரியவா ரொம்ப நாள் வந்து இங்கேயே தங்கியிருந்த இடம். பரீட்சையெல்லாம் நடந்துருக்கு இங்கே. பரீட்சையெல்லாம் வேத பரீட்சைகளும் நிறைய நடந்திருக்கு இந்த இடத்துல. அந்த இடத்துல எங்கே தங்கியிருந்தாலும் அங்கேயே வேத பரீட்சையெல்லாம் கூட நடத்திட்டு இருந்தார். பூர்த்தி பரீட்சையெல்லாம் கூட நடத்திட்டு இருந்தா இங்கே. இப்போ இவ அப்பா கடத்தல் விஸ்வநாத குருக்கள் அவர் பெரியவாழ்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்து நிறைய விஷயங்களை சர்ச்சை பண்ணி பெரியவாளும் அவருக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி அது பண்ணி இப்போ புள்ளராஜப்பா இருக்கு. அவர் பேரை வந்து இப்போ வாத்தியாராக வந்து இப்போ புதுசாக வாத்தியாரும் கூட வந்து ஆகம பூஜைகளை பற்றி நல்லா சொல்லிக் கொடுத்து உமாபதி சிவாச்சாரியத்தை தயாராகி அது மாதிரி அதுவும் நல்ல கணிகன்னு சொல்கிறேன். காலமாக வந்து என்ன சொல்கிறேன். அது மாதிரி வேதங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் வளர்க்கக்கூடிய இடமாக பிரம்மபுரீஸ்வரங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி பிரம்மபுரியாக வளர்ந்துட்டுருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள்லாம் ஆச்சாரியால் வந்த இடத்துல ஆச்சாரியால் தங்கியிருந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் வந்து இது மாதிரி அந்த பூர்வ சம்பந்தம் விடாமல் தொடர்ந்து வரும்ங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தொடர்ந்து இதே மாதிரி வருஷம் நீங்கள் வந்து கலந்து குடும்பத்தோடு வந்து கலந்துட்டு எல்லாரும் பிரியமாக அந்யோன்யமாக எல்லாரும் இருந்து இப்போ யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாளோ, இப்போ யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காளோ அவளுக்கும் உற்சாகத்தை கொடுத்து இது மாதிரி அந்யோன்யமாக நல்லா நடக்கிறதுக்கு எல்லாரும் பிரயத்னம் பண்ணுறாங்க. சங்காபிஷேகம் பண்ணுற ஜெயந்திக்கு வர இது மாதிரி அப்பப்போ வந்துட்டுருக்கா. ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டுருக்கா. தொடர்ந்து எல்லோரும் வரணும். அது மாதிரி எல்லாம் லிஸ்ட்டு தயார் பண்ணணும். இங்கே படித்தவா எல்லாம் லிஸ்ட்டையும் தயார் பண்ணி
எல்லாரும் இது மாதிரி அடிக்கடி வந்து நல்லா கலந்துட்டு எல்லாரும் சௌரியமாக பண்ணுறாங்க. அதாவது சங்கர் ஜெய்சங்கர் எல்லாருக்கும் புஸ்தகம் இதெல்லாம் கொடுப்பா, எல்லாரும் எடுத்துன்னு போகிறோம். நிறைய பேருக்கு வர முடியல, எல்லாம் பிரசாதம்லாம் எடுத்துன்னு போய் கொடுக்குறோம். அலங்காரம் ரொம்ப நீங்களாம் பண்ணி எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். அலங்காரங்கள், புஷ்ப அலங்காரம், அப்புறம் வளையல் அலங்காரம், அது போக அப்பப்போ இதெல்லாம் பண்ணுறேன். மஞ்சக்காப்பு இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த இப்போ சமீபத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன். வேசமொழி அன்னைக்கு அதுவும் நல்லா விசேஷமாக பண்ணியிருந்தேன். அம்மாளுக்கும் கவச்சம்லாம் சாத்தி ரொம்ப நல்ல திவ்யமாக 50-60 நாளாக சண்டி பாராயணம் நல்லா நடந்துட்டுருக்கு. அம்பாள் சன்னிதிலையும் ரொம்ப நல்லா நடந்தது, நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. அது ஒரு வைபவமாக நடந்துட்டுருக்கு. எல்லாரும்